வணக்கம். நான் நீலு மெடிக்கல் சென்டர் அண்ட் டயபெட்டிக் ஃபவுண்டேஷனோட ஃபிசியோதெரபிஸ்ட் கவியரசு பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங் அதை பற்றி நம்ம அடிக்கடி பேசிகிட்டே வரோம். ஸோ இந்த வாக்கிங் பண்ணுறது ரொம்ப சிம்பிளிஃபைடாக நீங்கள் ஒரு இடத்துல ½ அன் ஹவரோ 45 மினிட்ஸோ ஈஸியாக பண்ணிட்டு போயிடுறீங்க. பட் எக்ஸசைஸ் பண்ணோன்னா அதுக்கான பிளேஸு, அட்மாஸ்பியரு, டைமிங் இப்படின்னு நம்ம நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்னைக்கு நான் டீச் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபைடு எக்ஸசைஸ். இதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக சொல்லணும்னா அபோவ் 45 to 50க்கு மேலே இருக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் தான் இன்றைக்கி நான் டீச் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ இது எந்த டைப் ஆஃப் எக்ஸசைஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பாடி எக்ஸசைஸ் நீங்கள் அப்படின்னு போயிட்டீங்கனாலே அதிகப்படியான ஸ்ட்ரென்த்தை நீங்கள் வந்து அதாவது கலோரிஸை பர்ன் பண்ணுறதுக்காக ரொம்ப விகரஸாக பண்ண ஆரம்பிப்பீங்க. பட் இந்த எக்ஸசைஸ் அப்படி கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் இல்லாமல் ரிலாக்ஸாக பண்ணுற மாதிரியும் உங்களோட பாடியை டெம்பரேச்சர் ஈஸியாக ஆகிடும். பட் இதில் அதிகமான நீங்கள் ப்ரெஷரைஸ்டு பண்ண மாட்டீங்க. உங்களோட நீ ஜாயிண்ட்டு அண்ட் அதர்வைஸ் உங்களோட அப்பர் பாடி அண்ட் லோவர் பாடி பெருசாக ப்ரெஷரைஸ்டு கொடுக்க மாட்டீங்க. ஸோ அதுக்கான எக்ஸசைஸை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸசைஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட லோவர் பாடியில் நம்ம ஆங்கிளை மூவ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் பிளட் ஃப்ளோவும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஸோ அதுலேயும் இம்பார்ட்டன்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நம்ம காஃபை ஆக்டிவேட் பண்ணுறதுனால ஈஸியஸ்ட் வேவாக நம்மளோட அப்பர் பாடி ஃபுல்லாகவே நம்மளோட பிளட் பம்பிங்கை ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட காஃப் தான் நம்ம பாடியோட செகண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இப்போ எக்ஸசைஸை பார்க்கலாம். 3, 4, 5, 6. ஸோ கண்டினியூவாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ 10 டைம்ஸ் பண்ணிவிட்டு 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துட்டு அகெயின் 10 செகண்ட்ஸ் பண்ணுறீங்க, அகைன் 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸை நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி 3 செட்ஸ் நீங்கள் பண்ணிடுறீங்க. ஸோ இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட செகண்ட் எக்ஸசைஸ். ஸோ இப்போ நம்மளோட ரெண்டாவது எக்ஸசைஸ் போகலாம். ஸோ இந்த எக்ஸசைஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் எப்படி பண்ணீங்களோ சேரில், அதே சேர்லேயே உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு உங்களோட லெக்கை மட்டும் ஃப்ரண்ட்டில் ரைஸ் பண்ணுறீங்க. ரெடி, ஸ்டார்ட். 1 டவுன், 2 டவுன். ஸோ இதை நீங்கள் கண்டினியூ ஒரு 10 டைம்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. 3 டவுன், 4 டவுன், 5 டவுன், 6 டவுன், 7 டவுன், 8 டவுன், ரிலாக்ஸ். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 10 இந்த லெவல் பண்ணால் போதும். இந்த டியூரேஷனில் உங்களோட காலை ஸ்பீடு உங்களோட சாய்ஸ். பாருங்களேன், உங்களோட காலை நீங்கள் நீட்டுங்க, இந்த லெவலில் கொண்டு போகணும். இதில் வந்து லெஸ் தென், அதாவது கொஞ்சம் குறைக்கவோ அதிகமாகவோ பண்ணுறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். டவுன். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட தேர்ட் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். இந்த தேர்ட் எக்ஸசைஸில் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி சேர்லேயே உட்காந்து பண்ணிக்கலாம். இதில் உங்களோட ஹிப்பை ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கணும், கை ரெண்டையும் உங்களோட தைக்கு மேலே வச்சுருக்கணும். இதில் எந்த லெவல் முடியுதோ உங்களோட நீயை எக்ஸ்டெண்ட் பண்ணி திருப்பி கீழே கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக 10 டைம்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ரைட் சைட் ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி, 1 2 3 4 5. குட், ரிலாக்ஸ். இப்போ உங்களோட லெஃப்ட் சைடு ஒரு 5 பண்ணிக்கலாம். எஸ், குட், ஸ்டார்ட். 1 2 3 4 5. ஸோ நான் உங்களுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட், அகைன் 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட், அகைன் 10, இதுதான் நான் சொல்லி கொடுக்குற ப்ரோட்டோக்கால். பட் நான் உங்களுக்கு இந்த வீடியோஸில் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி பண்ணணுங்கிறதுக்காக நான் 5 அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோக்காலில் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ஃபோர்த் எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம நம்மளோட டயாஃபிட் பேஷண்ட்ஸ்க்குமே இந்த தெராபேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். ஸோ இந்த தெராபேண்டை உங்களோட நீல ரொம்ப டைட்டாக கட்ட வேண்டாம், முடிஞ்ச அளவு ஃப்ரீயபிளாக கட்டிட்டு, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் காலை அப்டேட் பண்ணணும். எவ்வளோ தூரம் முடியுதோ அப்டேட் பண்ணிவிட்டு அகைன் உங்களோட காலை உள் பக்கமாக கொண்டு வரணும். ஸோ இந்த வெளியே கொண்டு வர்றது தான் நம்ம அப்டெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட். இந்த மூமெண்ட்டை நீங்கள் கண்டினியூவாக 10 டைம்ஸ் பண்ணணும். எஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். 1 2 3 4 5
6 7 8 9 10 ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தைஸ்ல இருக்கிற அவுட்டர் சைட் மசிலை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம இப்போ டீச் பண்ணி கொடுத்துருக்க 4 எக்ஸசைஸ்னால் ரொம்ப ஈஸியாக சிட்டிங்லேயே உங்களோட பாடியை எப்படி நீங்கள் ஸ்ட்ரென்த்தபிளாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் எக்ஸசைஸ். ஸோ இப்போ நம்ம லெட் ஸ்டார்ட் 5th எக்ஸசைஸை பார்க்கலாம். இப்போது நம்ம இது வரைக்கும் பார்த்த 4 எக்ஸசைஸுமே நம்மளோட லோவர் பாடிக்கு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸசைஸாக பார்க்க போகிறது அப்பர் பாடிக்கு. பார்க்குறதுக்கு எல்லா எக்ஸசைஸுமே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பிகாஸ் நான் வந்து இந்த எக்ஸசைஸ் எதுக்காக ப்ரோக்ராமிங் பண்ணுறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டர் ஏஜ்டு, அதாவது ரொம்ப நார்மலாக ஏன்னா எக்ஸசைஸ்னாலே விக்ரஸாகவும் ரொம்ப வேகமாகவும் பண்ணுறது தான். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் பர்டிகுலராக நீங்கள் பண்ணும்போது எஃபெக்ட் உங்களுக்கு நார்மல் நீங்கள் ஒரு ஜம்பிங், ரன்னிங், ஒரு வெயிட் லிஃப்டிங்கில் பண்ணுற அளவுக்கு எஃபெக்ட் உங்களுக்கு பர்டிகுலராக அந்த மசில் ஆக்ஷனில் இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் என்ன பார்த்தீங்கன்னா அப்பர் பாடி எக்ஸசைஸ். உங்களோட கை ரெண்டையும் இந்த லெவலில் வச்சுக்கலாம். கரெக்ட்? எஸ், கரெக்ட். இப்போது நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களோட பேண்டை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுதோ, எஸ், குட். பட் இந்த எக்ஸசைஸை மெயினாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஸ்லோ அண்ட் ரிதம். சேம் டைம் ஸ்லோவாக ஃப்ரண்ட்டில் வரும். குட். இதே மாதிரி கண்டினியூவாக 10 டைம்ஸ். லெட் ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். குட். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் யுவர் அப்பர் பாடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ஷோல்டர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆக போகிறதில்ல, உங்களோட நெக் மசில்ஸ், அதாவது உங்களோட ட்ரெபிசியஸ், தென் உங்களோட அப்பர் பேக் பாடி எக்ஸசைஸ். பார்க்க மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். ஸோ இதில் ஓவரால் உங்களோட அப்பர் பாடியுமே பார்த்தீங்கன்னா இதில் ஆக்ட் ஆகுது. ஸோ கண்டினியூவாக நான் டீச் பண்ணி கொடுத்த இந்த 5 எக்ஸசைஸுமே வென்எவர் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் தேவையில்லை இந்த எக்ஸசைஸ்க்கு, ஒரு அட்மாஸ்பியர். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரூம்குள்ளே இருந்துட்டு ரொம்ப ஈஸியாக உங்கள் பாடியை ஒரு எக்ஸசைஸ் செஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கான டிப்ஸாகவும், இதை நீங்கள் ரெகுலராகவும் ஃபாலோ பண்ணலாம், தப்பு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.